ஆனந்த், என்ன கதை இது? லைட்ஸ் ஆன். வந்த பாசங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன உங்களுக்கே சொந்தமாக்க வந்திருக்கேன் ஆனந்த். நீ விஸ்கியத்தானே குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்க, விஷத்தை குடிக்க வேணாம்னு சொல்லலையே. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வஸ்தானண்டி. நீ நடிகண்டா. ஹலோ நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சி இருந்தால் யாரும் எனக்கு கம்பல் பண்ணல, பட் பிடிச்சிருந்து லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறது யார் தப்பு? உங்க தப்பு தான். ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு போயிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க பிரவீன் குமார் பேசுறேன். ஓகே, இன்னைக்கான கான்செப்ட் என்ன சீக்கிரம் சொல்லிடுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டிப்ஸ் கொடுத்தாங்க. நீ கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன்டா வளவள கொலவளன்னு பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டா கான்செப்டுக்குள்ள போக வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். சரி, இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்லாம் ஒன்னா உட்காந்து பார்த்துட்டு இந்த சீன் தூக்கம் நல்லா இருக்கும், இந்த சீன் மாதிரி நல்லா இருக்கும், ஐயோ இதெல்லாம் தேவையில்லாத சீன், நீங்க இதெல்லாம் எடுங்கன்னு எல்லாரும் கலந்து பேசிதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல சில படங்கள்லாம் வந்து கிளைமேக்ஸ் நீங்க இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, இந்த கிளைமேக்ஸ் இதெல்லாம் செட் ஆகாத ஆடியன்ஸ்க்கு, இதை மாத்தினாதான் படமே ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, தமிழ்ல அப்படி ஒரு படமே வரலன்னு சொல்லி தானே என்ன ரெக்கமெண்ட் பண்ணீங்க. டென்ஷன் ஆகாத, பாட்டு கேளு, நிச்சயமா ஹிட் ஆகும். ஓட ட்ரெயின்ல பாம் 2 மணி நேரத்துல வெடிக்க போகுது, அதுக்குள்ள நீங்க எல்லாரையும் காப்பாத்தியானும். ஆடியன்ஸ் எல்லாம் நகத்தை கடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இடையில எனக்கு ட்ரெயின் நிப்பாட்டு வெளில போய் டான்ஸ் ஆடுவீங்களா? அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா, அந்த மரம் தான் அப்படின்னு நிறைய படங்கள்லாம் வந்து கிளைமேக்ஸ் மாத்தப்பட்டிருக்கு. அதுல சில பல இன்ட்ரெஸ்டான ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்லாம ஒரு மேஜிக் நான் உங்களுக்கு பண்ண போறேன். அந்த மேஜிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது விண்ணை தாண்டி வருவாயா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல கௌதம், ஜெசி இவங்க லவ் வந்து சார்லின்னு இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிருக்க ஆடியன்ஸ் ஏராளம், இன்க்ளூடிங் ஃபார் மீ. வழி எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஜெசி, உன்னாலதான் இந்த படமே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்க லவ் நான் சேர்த்து வைக்க போறேன். ஏண்டா நீ ஏண்டா ஜோடிகளை சேர்த்து வைக்கிற? நீ என்ன புரோக்கரா? இல்லன்னு சோசியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஏதோ மேஜிக் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு ஐ வில் சேலஞ்ச் யூ. அவங்க லவ் நான் சேர்த்து வைக்கிறேன். நான் சும்மா சொல்லுங்க, ரியலா சொல்றேன். அவங்க லவ் இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் சேர்த்து வைக்க போறேன், ரியலா சேர்த்து வைக்க போறேன். வாங்க அதுக்கு நம்ம சேனலுக்குள்ள போகலாம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். என்னன்பா எப்படி சேர்த்து வச்சிட்டேன்னா, ஐ மீன் மேஜிக் மேன். யூ நோ, மரியாதை சொல்லு. கிளைமாக்ஸ்ல வந்து நாகச்சேதனும் சமந்தா வருவாங்க. இதுல நல்லா சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்ப நீங்க பார்த்தது வந்து தமிழ்நாட்டோட விண்ணை தாண்டி வருவாயா கிளைமேக்ஸ் கிடையாதுங்க. இது தெலுங்கு நாட்டோட விண்ணை தாண்டி வருவாயா கிளைமேக்ஸ் சீன். இது தமிழ்ல கௌதம் வாசுதேவன் வந்து சிம்புவும் த்ரிஷா வச்சு விண்ணை தாண்டி வருவாயா என்ற படத்தை எடுத்தாங்க. அதே மாதிரிதான் தெலுங்குலையும் நாக சைதன்யாவும் சமந்தா வச்சு நம்ம கௌதம் வாசுதேவன் வந்து விண்ணை தாண்டி வருவாயா படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதோட கிளைமேக்ஸ் தான் இப்ப நீங்க பார்த்து. அதாவது கௌதம் வாசுதேவன் யூனிவர்சல்ல வந்து தமிழ்ல வந்து ஒரு டைரக்டர் சார்த்துக்காக போராடுறது நம்ம சிம்பு அவர்கள். அதுல ஆக்டர் யாருன்னா நாக சைதன்யா அவர்கள். I just love the way it begins. உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஜெசியா லவ் பண்ணேன். வெரி நைஸ், I'll definitely do it. இது அப்படியே தெலுங்குல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, டைரக்டருக்காக போராடிட்டு இருக்குது நாக சைதன்யா. அதுல நாக சைதன்யாக்கு சான்ஸ் கொடுக்கிறது யார் தெரியுமா? நம்ம సిలంబరసం ప్రపంచంలో ఎంతో మంది అమ్మాయిలు ఉంటే నేను జెస్సీనే ఎందుకు లవ్ చేశాను కరెక్టా எனக்கு కొంచెం తెలుసు నైస్ వెరీ నైస్
டேட்ஸ் மட்டும் தான். I'll tell you. ஓகே ஃபைன். Okay, all the best. Thank you. தமிழ்ல வந்து ஜெஸ்ஸியும் கார்த்தியும் சேராத மாதிரி தான் நம்ம கௌதம் வாசுதேவ் அவர்கள் வச்சிருப்பாங்க. தெலுங்குல அப்படி வைக்க முடியாது. ஏன்னா தெலுங்குல முக்காவாசி ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க அப்படி இருந்தா தான் பார்ப்பாங்க. சோ அதனால அவர் என்ன பண்ணிருக்காங்க, கௌதம் வாசுதேவ் தெலுங்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நாக சைதன்யாவையும் சம்பந்தாவையும் சேர்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. என்னதான் படத்துல சேர்ந்தாலும் நிஜம் நோ பர்சனல் அதனால நம்ம போக கூடாது, கான்ஸ்பிடல் வரணும். ஓகே, தமிழ்ல வந்து சில சீன் வந்து நாக சைதன்யாவும் சம்பந்தாவும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தெலுங்குல நம்ம சிம்பு அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் காட்டியிருப்பாங்க. அதை முதல்ல பாத்துருவாங்களே. And the heroine is 2 years older than the hero. Will that work? I mean, with my image and everything. లేదు trust me, definitely work out అవుతుంది. I love the rest of it. We'll definitely work on it. Thank you so much. அப்பாடா, தமிழ்ல வந்து த்ரிஷாவும் சிம்புவும் சேராத மாதிரி காட்டி மனசை உடைஞ்ச அந்த மனசை வந்து தெலுங்குல அவங்க சேர்ற மாதிரி காட்டி ஆறுதல் படுத்திருக்கிறாங்க. யாருக்காக இது யாருக்காக? என்ன பாட்டு இது? இந்த பாட்டு என்னன்னு தெரியாத? டேய், வசந்த மாளிகை நம்ம சிவாஜி கணேசன் நடிச்சாங்கல்ல, அந்த படத்துல இந்த பாட்டு வரும். இப்போ அந்த படத்தை பார்த்தா நம்ம பார்க்க போறோம். வசந்த மாளிகை திரைப்படத்துல நம்ம நடிகத்திற்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன மாதிரி நடிச்சிருப்பாங்க. இப்ப இருக்க 2K கிட்ஸ் அந்த படத்தை போய் முதல்ல நீங்க பாருங்க. ஏன்னா மனுஷன் வாழ்ந்திருப்பாப்ல, அந்த கதாபாத்திரமாவும் வாழ்ந்திருப்பாப்ல. இந்த படத்துல வந்து என்னன்னா வசந்த மாளிகை சிவாஜி கணேசன்ல வந்து 1 minute இப்ப நான் ஸ்டோரி சொல்ல போறேன். படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைட்டா ஸ்கிப் பண்றீங்க. இப்போ ஸ்டோரி நான் சொல்றேன். வசந்த மாளிகை சிவாஜி கணேசன்ல வந்து நம்ம சிவாஜி கணேசன் குடிக்கு அடிமையாகி அதுல மீற முடியாம குடிச்சு 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 சாவர மாதிரி கதையமைப்பை வச்சிருப்பாங்க. இங்கதான் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அதாவது என்னன்னா, இப்ப வந்து படம் எடுக்கும் போதெல்லாம் இந்த டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வசந்த மாளிகையில ஒரு டெலிட்டட் சீன் இருக்கு. யாருக்கும் தெரியுமா டெலிட்டட் சீனை? தூக்கிட்ட யாரு நீ? நாங்க நம்புறோம். சீரியஸா தானே சொல்றேன். காட்டு பாப்போம். நானே போடுறேன். 1 minute. லைட்ஸ் ஆன். நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். ஆனந்த், நீ விஸ்கியத்தானே குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்க, விஷத்தை குடிக்க வேணாம்னு சொல்லலையே. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வஸ்தானண்டி. எப்படி? டேய் எப்படா? டேய் அது டெலிட்டட் சீன்ல சீன் கிடையாதுடா, ஷூட்டிங் ஸ்பாட் சீன் அது. ஜஸ்ட் அதாவது சாரிங்க, சும்மா தமாஷ் சொன்னேன். ஆனா பாக்கிறதுக்கு டெல்டா சீன் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இது வசந்த மாளிகை திரைப்படம் கிடையாது, இது வேற படம். அதாவது பங்காரு பாபுன்ற ஒரு தெலுங்கு படத்துல வந்து வசந்த மாளிகையில ஹீரோயின் நடிச்சாங்க பாத்தீங்களா, வானஸ்ரீ. அவங்க தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோ யாரும் நாகேஸ்வரராவும் வானஸ்ரீயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட கதையே என்னன்னா, அந்த படத்துல வந்து வானஸ்ரீ அவருக்கு வந்து ஒரு பிரபல ஹீரோயின் மாதிரி தான் காட்டுவாங்க. அதுல வந்து சிவாஜி கணேசன் கூட வசந்த மாளிகை திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி கூட காட்சி அமைப்பு எடுக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த சீன் தான் இப்ப நீங்க பார்த்த சீன். இது வேற கதை. இப்ப நம்ம வசந்த மாளிகைக்கு வருவோம். சும்மா டைம் பாஸ் ஆகணும்ல, அதான் இது லைட்டா சேர்த்து. டைம் பாஸ் கர் நாங்க தான் கிடைச்சோம்மா. வசந்த மாளிகை திரைப்படத்தை வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ் சிவாஜி கணேசன் எல்லாம் பார்த்திருக்காங்க. பட் கிளைமேக்ஸ்ல வந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, குடிச்சு குடிச்சு செத்துற மாதிரி, கதாநாயகன் செத்துற மாதிரி வைக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இது வந்து ரசிகர்கள் ஏத்துக்கிறனா என்ன பண்றதுன்னு சொல்லி அடிஷனலா வந்து இன்னொரு கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது சிவாஜி கணேசன் அவர்களை வந்து டாக்டர் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல நேரத்துல ஆனந்த் இங்க கொண்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் தாமசிச்சிருந்தா கூட அவர் உயிரோட பார்க்க முடியாது. ஆனா ரிலீஸ் பண்ணது என்னன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் சாவரமா தான் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் ரசிகர்களால தாங்கவே முடியல, இதையுமே நொறுங்கி போச்சு. அவங்களுக்கு என்னவா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டங்கள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி எடுத்து வச்ச, அதாவது சிவாஜி கணேசன் உயிரோட வர மாதிரி எடுத்து வச்ச சீனை வந்து எல்லா தியேட்டருக்கும் அமைச்சிருக்காங்க. அதாவது சிவாஜி கணேசன் திரும்பி வராருப்பா, ஒரு சாவல கிளைமேக்ஸே மாத்தி சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்துன்னா இப்ப வரைக்கும் ஒரு மெயின் கலா சிவாஜி கணேசன் வசந்த மாளிகைன்ற ஒரு மெயின் கலா உருவானது நம்ம வசந்த மாளிகை, நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச திரைப்படம்.
நண்பா, கௌதம் வாசுதேவனுக்கு ஜோதிகா மேல அப்படி என்னத்தான் கோவம்னு எனக்கு தெரியல. இந்த சீனை நான் கேள்விப்பட்டதுல இருந்து இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பகிருங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். காக்கா காக்கா திரைப்படத்துல வந்து சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் ஒண்ணா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னா, ஜோதிகா அவர்கள் சாவர மாதிரி தான் கதைமைப்பை வந்து நம்ம கௌதம் வாசுதேவர்கள் வச்சிருப்பாங்க. பட் என்ன ஆகும்னா, படம் வந்து நல்லா சூப்பர் படம் தான் ஓடிச்சு. பட் தியேட்டர் வெர்ஷன்ல வந்து ஜோதிகா அவர்கள் சாவர மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த டிவிடி சிடி அதுக்கப்புறம் வந்துச்சு பாத்தீங்களா, அதுல வந்து என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஜோதிகா அவர்கள் உயிரோட வர்ற மாதிரி கதைமைப்பை மாட்டி டிவிடியில ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியா பார்க்கும்போது ஓகே ஜோதிகா சாவல அந்த மாதிரி ஆச்சு கொஞ்சம் கொண்டு போறோம்னு சொல்லி மாத்திருப்பாரோ என்னமோ எதுன்னு நமக்கு தெரியல. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இங்க எப்படி காட்டுறாருன்னா, சில வருடங்களுக்கு பிறகு நம்ம கௌதம் வாசுதேவனர்களும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிச்ச படம் தான் வேட்டையாட விளையாடு. அதுல வந்து ஹீரோயின் யாரா நம்ம ஜோதிகா மேடம் அவர்கள் தான் ஹீரோயினி. இப்ப அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னா, ஜோதிகா அவர்கள் வந்து சாவர மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து கௌதம் வாசுதேவர்கள் வந்து அப்படியே விட்டுறலாம், ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைமேக்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறோம், ஆட் பண்ணி நம்ம மாத்தி ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் வந்து சாவர மாதிரியே ஜோதிகா அவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆடியன்ஸுக்கு அது ஏத்துக்கிற மனப்பான்மையில நம்ம ஆடியன்ஸ் இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட கௌதம் வாசுதேவர்கள் என்ன பண்ணாங்க, ஓகே அப்ப ஜோதிகாக்கும் கமலஹாசனுக்கும் கல்யாணம் வர மாதிரி, குழந்தைய இட்டுன்னு வர மாதிரி அப்படியே பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்தை வந்து தியேட்டர்ல வந்து கிளைமேக்ஸா மாத்தி அமைச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ மாத்திட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் தான் படம் பிக்கப் ஆகி நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு. காக்க காக்கிலும் சரி, வேட்டையாட விளையாடுறதும் சரி, ரெண்டுத்திலையும் ஜோதிகா சாவர மாதிரி காட்டியிருக்காங்க, ரெண்டுத்திலையும் ஜோதிகா உயிரோட ஒரு மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, ஜோதிகாக்கும் கௌதம் வாசுதேவனுக்கும் என்ன ப்ராப்ளம்? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். இது என்ன பண்ணா, பார்த்து நம்ம சசிகுமார் அவர்கள் சுப்பிரமணிய திரைப்படத்தை வந்து செதுக்கி இருப்பாப்ல மனுஷன். அதுல வந்து குத்துறது நண்பனாலும் செட்டா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நம்ம சசிகுமார் அவர்களே அவன் நண்பனை காலில் மிச்சு பண்ணுவாப்புல. சரி ஓகே, அது கதாபாத்திரமா அவர் வாழ்றாரு. அதாவது சமுத்திரக்கனி அவர்கள் சாவறதுக்கு முன்னாடி என்ன ஷாட் தெரியுமா இருந்தது? சமுத்திரக்கனியை நீங்க கொலை பண்ணிட்டீங்க, சரி முன்னாடி தான் ஒரு பிளான் இருந்துச்சு, ஆனா இதுக்கு ரூட் எடுத்து கொடுத்தது அந்த பொண்ணு தானே. அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலையேன்ற ஒரு கேள்வி நான் விட்டுட்டேன். ஆடியன்ஸ் சாய்ஸா நான் அதை கொண்டுட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு அவன் என்ன பண்ண, அவளையும் கொன்னேன்னு அந்த பக்கம் போயிடும். அதனால கொல்லணும்னா நீங்கள் மனசில் கொண்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் ரைட்டராக தான் அந்த கேரக்டரை எனக்கு கொல்ல மாட்டேன், அதை விட்டுறேன் அப்படி. ஆனா வந்து அது காட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த சீனை வந்து கட் பண்ணி தூக்கிட்டு இருக்காப்புல. டேய் இது என்ன பிரமாதம், சுப்பிரமணிய 2 வரேன் தெரியுமா உனக்கு? என்ன சொல்ற? நம்பலையா? நான் உன வீடியோ போட்டு காட்டா? போட்டு பார்க்கலாம். ஓப்பனிங் சீன் வச்சிருந்தேன். செகண்ட் பார்ட்டுன்னு எடுக்க வந்து அதோட ஆரம்பம் ஒன்று வச்சேன். சரி, பரமன் வர்றான், டும்கா 2 பேர் இருப்பாங்க, கோயில் திருவிழாவுக்கு வருவாங்க. இப்போ சுவாதி ஃபேமிலியோட, அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஒரு ஹஸ்பண்டு, அவங்க ஃபேமிலி சாமி கும்பிட வருவாங்க. இந்த 3 பேரை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்று தோணும் பார்த்தீங்களா? அப்படி சொன்ன ஒரு விஷயம் ஜெயிட்ட சொல்லும்போது வச்சேன், நீ செத்துட்டு நீங்கள் எப்படி சார் நீங்களும் செத்துட்டே என்ன காமிக்கல என் பாடி, இதெல்லாம் உன் தலையை அறுத்துட்டு போயிட்டாடா, ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். ஆமா, அதுல வந்து சத்தம் கேட்கும், ஆனா அதுல வெட்டுற மாதிரி காட்ட மாட்டாங்க. அப்போ சுப்பிரமணியம் 2 வந்தா மாசாதான் இருக்கும். அது நம்ம நினைச்சு என்ன பிரயோஜனம்? சசிகுமார் நினைக்கிறேன், நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இது வந்து என்னாலே ஏத்துக்க முடியல. அதாவது நம்ம ஜீவா அவர்கள் நடிச்ச ரௌத்ரம் திரைப்படம், இது வந்து செகண்ட் பிக்சட் படத்தை தான் நான் பார்த்தேன். அதாவது ரௌத்ரம் திரைப்படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க மாமனாரும் அவங்க அப்பாவும் வந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்கும். ஜீவா அவர்கள் வண்டி நிறுத்துன்னுவாங்க, 2 பேரும் வண்டி நிறுத்தாதுன்னுவாங்க. அங்கிருந்து அவர் எகிரி குதிச்சு ஓடும் போது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி யாருக்கு அஞ்சோம் எதுக்கு அஞ்சோம்னு பாரதியார் அவர்கள் வசனம் போடுவாங்க.
மூமெண்டா இருக்கு, பார்க்கும்போது உடம்பே சிலுக்கும். ஏன்னா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு அப்படி பினிஷிங் பண்ணும்போது சமத்தியா இருக்குது, ஏன் இந்த படம் ஓடலன்னு எனக்கு அப்பத்துல இருந்து மண்டை காய்ச்சலா இருந்தது. ஒருவேளை இதனால அந்த படம் ஓடாம இருக்குமோ, ஒருவேளை அதனால அந்த படம் ஓடாம இருக்குமோ அப்படின்னு மண்டைக்குள்ள நிறைய ஓட்டம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் பார்த்தது வந்து கிளைமேக்ஸ மாத்தின படத்தை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையான கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? போட்டு விடுறோம். இதுதான் முதல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆனா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரல. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ மாத்திருக்கிறாங்க. பொதுவா பார்த்தா யாருக்கோ தானே பிரச்சனை நடக்குது, அப்ப நீங்க ஏன் போறீங்கன்னு ஜீவாவை தடுத்த அவன் மாமனாருக்கு ஒரு ஷாக். ஏன்னா அங்க இருந்தது அவரோட பொண்ணு. அதே மாதிரி யாருக்கோ ஒரு பிரச்சனை, நீ ஏன்டா போறேன்னு ஜீவாவோட அப்பாவும் தடுத்தாரு. ஆனா அங்க இருந்து அவர் மருமகள். பொதுவா பார்த்தா நம்மளுக்கு, நம்ம சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா இங்க எதுவும் பண்ண முடியாது. நம்ம பொதுவா பார்க்கணும்னு சொல்லி இந்த கிளைமேக்ஸை வச்சிருக்கிறாங்க. பட் யாராலையும் ஏத்துக்க முடியல. ஸ்ரேயா சட்டத்தை வந்து யாராலையும் ஏத்துக்க முடியல. இதனாலதான் பெரியவங்க தான் ஆடா விட்டாலும் தன் சதையாடும் சொல்லியிருப்பாங்களோ. என்னப்பா கருத்தூசி போடுற? கருத்தூசியா? பொதுவா சொன்னப்பா. இதுல வந்து என்னன்னா, யார் அந்த வில்ல, யார் அந்த வில்ல, யார் அந்த வில்ல, எல்லாம் கௌரி கூட்டம்பா. கௌரி கொஞ்சம் சீக்கிரம் விளையாண்டா நல்லா இருக்கும். கௌரி வந்து பொறுக்கலையா உனக்கு? கௌரி வந்துட்டோம். எதுக்கு எடுத்தாலும் கௌரி வரணும், கௌரி வரணும்னா அப்ப இவங்களா எதுக்கு? இந்த ஐபி ஏறிட்டு சென்றாயின் அப்படின்னு வரும்போது, டேய் பொல்லாத உள்ள ஒரு சின்ன சீனு, அதுக்கப்புறம் சின்ன முன்ன சீன்லாம் நடிச்சு இப்ப வில்லனா காட்டுனுங்கிறாங்க இந்த ஆள. அதனாலதான் இந்த படம் ஓடுயோ அப்படின்னு நான் நினைச்சேன். நம்ப தப்பாயிடும் கௌரி. அவன் சாவேன அடையாளம். நீயா பாடுறே, இப்ப பாடுறே. ஆனாலும் சந்திராயனை குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்க வெளியே கொண்டு வந்துருப்பாப்ல. நான் நினைச்சேன் ஒருவேளை சந்திராயனை காட்டினால்தான் அந்த படம் ஓடலையுமே. பட் உண்மையிலே வந்து கிளைமேக்ஸ் காதலர் தினம், நம்ம டைரக்டர் கதிர் அவர்கள் இயக்கத்துல வந்த காதலர் தினம், சோனாலி குணா ரெண்டு பேரும் ஆக்ட்ல வந்து சும்மா பட்டைய கலப்பிச்சு அந்த காலத்திலேயே இப்போ வரைக்கும் அந்த பாட்டுலாம், அந்த படத்துல இருக்கிற பாட்டுலாம் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கு அதுல. அந்த இன்னை விளையலகே, ஐயோ அப்படியே பிச்சு இழுத்துட்டு போறாங்க அந்த பக்கம். அப்படி இருக்கும் அந்த பாட்டும் அந்த படமும் சூப்பரா இருக்கும். இதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து தன்னோட காதல் வந்து நிறைவேறலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து விஷத்தை பிடிக்கிற மாதிரியும், கடைசியில வந்து ஹீரோ வந்து காப்பாத்துற மாதிரியும் சீன் வச்சிருப்பாங்க. பட் இதுலதான் ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைரக்டர் கதிர் அவர்கள் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயின் சாவற மாதிரி தான் வச்சிருக்காப்ல. சொல்லும் போது இதயம் வலிக்குதியா. ஏய், முரளி அவர்களை வச்சு இதய படத்தை எடுத்தது போய் இந்த டைரக்டர் தானே? ஆமாப்பா, அவரே தான். இதே வேலையை சுத்திங்கிறாப்பா இவரு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஓகே, இப்போ வந்து என்னன்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாட்டு சூப்பரு, படம்லாம் சூப்பரு. பட் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஆடியன்ஸால ஏத்துக்க முடியல. சரி என்ன பண்ணலாம், சரி ரீஷூட் பண்ணலான்னு ஹீரோ கிட்ட போய் கால் ஷீட் கேட்டிருக்காப்புல. பட் அவருக்கு கால் ஷீட் இல்லை சொல்லிட்டோன்னு, ஐயோ இப்ப கிளைமேக்ஸ் மாத்தலாம் படமே ஓடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இன்டெலிஜென்ட்டான வேலையை நம்ம டைரக்டர் வந்து பண்ணிருக்காப்புல. இந்த காலத்துல இருந்தா ஏஐ அந்த மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிருக்கலாம். அந்த காலத்துல என்ன பண்ண முடியும் கேட்கும் போது போட்டோ வச்சு மேனேஜ் பண்ணிருக்காப்புல. இது ஏன்டா காட்டினேன், எனக்கு இது பார்க்கும் போதால எனக்கும் இனிமே அந்த படம் கிளைமேக்ஸ் பார்க்கும் போதெல்லாம் அங்க ஆள் இருக்கிற மாதிரி இல்ல, போட்டோ இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா சின்ன வயசுல பார்க்கும்போது கூட இன்னும் ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இப்போ ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ் கேசனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. குறிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணா தான் நம்ம சேனல் நாளா பார்க்கும்போது நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களுக்கு உங்கள் பிரவீன் குமார்.